அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனா யூடியூப்குள்ள வராதீங்கன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா யூடியூப்ல பணம் சம்பாதிக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா சரியான முறையில நம்ம போகணும். ஏன்னா நான் வந்து யூடியூப்ல 2.5 இயர் ஆகுதுங்க. ஸோ இந்த இயர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லேக் வந்து ஏர்னிங் எடுத்துட்டு இருப்பேங்க. ஆனா நானே ஏன் யூடியூப்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்றேன்னா, யூடியூப்பை பத்தி தெரியாம யூடியூப்ல வராதீங்க. நீங்க அப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எத்தனை வருஷம் ஆனாலும் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியாது. கரெக்டான முறையில நீங்க யூடியூப்பை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்கலாம். இல்ல நானும் வீடியோ போடுறேன், நானும் சேனல் கிரியேட் பண்றேன், நானும் 2 3 சேனல் வச்சிட்டு இருக்கேன், நானும் ரீல்ஸ் பண்றேன், இந்த மாதிரி நீங்க ரூல்ஸ் தெரியாம இல்ல எந்த சாங்ஸ் எடுத்து போடணும், எப்படி நம்ம கண்டென்ட் கொடுக்கணும், எப்படி எப்படி மக்களை நம்ம அட்ராக்ட் பண்ணணும், அது எதுவுமே தெரியலன்னா நம்மளால ஏர்னிங்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, ஏர்னிங்ஸ் எடுக்க முடியலன்றாங்க. ஆனால் யூடியூப்ல சரியான முறையில் போனீங்கன்னா நீங்கள் 3 மாசத்துல ஏர்னிங் எடுக்கலாம். நான் அப்படிதாங்க எடுத்தேன். 3 மாசத்துல மானிட்டைசேஷன் வாங்கினேன். 5 மந்த்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு சில விஷயத்த யூஸ் பண்ணேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பாருங்க, நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் நான் போட்டிருப்பேன். நிறைய பேருக்கு நம்ம சேனல் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு பர்ஃபெக்டான சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த 2026ல். சரிங்களா? சில பேர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கார்ட்டூன் சேனல் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறீங்க. கார்ட்டூன் சேனல் செம்ம வைப்ல போகுதுங்க. ஆனால் அதை நம்ம பர்ஃபெக்டாக எடுக்கணும். நம்ம குரோமோட்டோன் இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்வின் கிராஃப்ட் இருக்குது. இந்த ஆப்பெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த புராண கதைகள் வந்து நம்ம அழகாக த்ரில்லிங்காக கொண்டுட்டு போகலாங்க. கதை கேட்க நிறைய பேருக்கு பிடிக்கும். நைட் டைமில் பெட் டைம் ஸ்டோரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வர்றதை விட மக்களுக்கு என்ன தேவைன்னு கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இந்த 2 வருஷத்தில் கடந்த 1 வாரமாக இந்த யூடியூப் சேனல் சுத்தமாக பிடிக்கலங்க. 2 சேனல் மானிட்டைஸ் ஆகிருக்கு, 2 சேனலில் ஏர்னிங் வந்துட்டு இருக்கு. இப்போ சீரியஸ்லி இந்த 2 சேனலுமே நான் சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். இருந்தாலுமே நான் போட்ட எஃபெக்டை நினச்சி பார்த்தா நம்ம ஏன் சேல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டும் இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. டிப்ரெஷன் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், வியூஸ் போகாது, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், 1 வீக்காக வந்து எனக்கு உடம்பு முடியல, அதனால நான் வந்து வீடியோஸ் போடுறத விட்டுட்டேன். 2 சேனலுமே விட்டுட்டேன். இப்போ 2 சேனலுமே என்னுடைய வியூஸ் வந்து 0ல் போகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க, என் சேனல் ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது, பட் இப்போ 0ல் போகுது. அதுக்கு காரணம் கன்சிஸ்டன்சி. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா நம்மளுடைய சேனலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நான் பிரகனி டாக் சேனலில் 1 வீக் நான் லைவ் போடலைங்க, வீடியோ எதுவுமே போடலை. அந்த சேனல் இப்போ நான் 1 hour லைவ் போட்டால் கூட 4-5 வியூஸ் போகலை. அதுக்கு அந்த சேனல் வேஸ்டா அப்படின்னா கிடையாது, நோட்டிஃபிகேஷன் போகலை. பிகாஸ் யூடியூப் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற சேனலை தான் பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ தான் நிறைய விளம்பரங்கள் கொடுப்பாங்க, அதில் இருந்து அவங்க கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துப்பாங்க, நம்ம கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வியூஸ் போகாமல் இருக்க முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணாமல் இருப்பது. ஸோ இந்த சேனலில் நான் 1 வீக்காக பார்க்க முடியலைங்க. என்னுடைய மெம்பர்ஷிப் கிட்ட நான் சாரி சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கண்டென்ட் எப்படி செலக்ட் பண்ணணும், நான் நிறைய பேர் டிப்ஸ் சொல்கிறதுனாலே சேனல் வந்து நிறைய டைட்டில்லாம் வைக்கிறாங்க. 1 நாளில் 1000 சம்பாதிக்கலாம், 2 நாளில் 2000 சம்பாதிக்கலாம். சத்தியமாக சொல்கிறேங்க, யூடியூப்பில் சம்பாதிக்கலாம், ஆனால் ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஓப்பனாக தான் சொல்கிறேங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு சொல்லிட்டு வளவலன்னு பேசுவாங்க. யூடியூப்பில் பணம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே நீங்கள் தடுமாறி மானிட்டைசேஷன் வாங்கிட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு பைசாவாக இன்க்ரீஸ் ஆகுங்க அமௌண்ட்டு. அப்போதாங்க உங்களுக்கு அந்த பெயினே தெரியும். இந்த யூடியூப்காகடா இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தம் அப்போ தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்லா பணம் கொடுக்குற கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எந்தெந்த கேட்டகரியெல்லாம் பணம் கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் சேனலை சரியாக கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைன்னா சுத்தமாக வியூஸ் போகாது. உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகாமல் மொதல் காரணம் கன்சிஸ்டன்சி தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். பெய்ட் சர்வீஸ் தான். ஜஸ்ட் 200 கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஒரு சில டவுட்டை கேட்டுக்கலாம்.
சரிங்களா? உங்களுக்கு நம்ம சேனலில் ப்ரீவியஸாக நிறைய பேர் ஜாயின் பண்ணி அவங்க சேனலை க்ரோ பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2வது வருஷம் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம யூடியூப் சேனலை வச்சுக்கணும். இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லேயே ஒரு முக்கியமான விதி இருக்குங்க. அதாவது என்னென்னா செக்ஷுவல் அண்ட் ஹராஸ்மெண்ட் அந்த பாலிசியை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. சைல்டு சேஃப்டி பாலிசி ஆல்சோ. ஸோ கண்டிப்பாக இந்த 2 சேஃப்டியும் மோஸ்ட்டாக நீங்கள் கீப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் அண்ட் ஹராஸ்மெண்ட் அந்த பாலிசியை தான் பிரேக் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் நல்லா வியூஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்புறம் வந்து ட்ராபேக் ஆகிடுறாங்க, பின்னாடி வந்துடுறாங்க. ஸோ இதே நான் சொல்கிறேன்னா என்கிட்ட ஒரு 4-5 மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி கேட்டாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.